உங்களுக்கு ரொம்பவே புடிச்சவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க கூட பேசுறதோ, பழகுறதோ நடக்காத விஷயம். மரணம்ங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கிறதுன்னு சொல்லி, மனச தேத்திட்டு அடுத்து நம்மளோட வாழ்க்கைய பார்க்க போயிருவோம். ஆனா இந்த படத்துல யாராவது இறந்து போயிட்டா, அவங்க மூளையில உள்ள ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட மூளையில செலுத்தி, அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுன்ற மாரி ஒரு டெக்னாலஜிய கண்டுபிடிக்கிறாங்க. இறந்து போனவங்கள திரும்ப கொண்டு வர முடியும்ன்றது, ஒரு விதத்துல பார்த்தா நல்ல விஷயம் தான். ஆனா அதன் மூலியமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்துல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு அருமையான கான்செப்ட்ட ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2018ல ரிலீஸ் ஆன ரெப்ளிகாஸ் அப்படின்ற படம். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி புடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு வில்லியம். ஹீரோவுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் இருப்பான். அசிஸ்டன்ட்டோட பேரு ஒயிட். ஹீரோவோட திறமை என்னன்னா ஒருத்தவங்களோட மூளையில இருக்க தகவல்களை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இன்னொரு ஆர்டிபிஷியல் மூளையில அவங்களோட நினைவுகளை காப்பி பண்ண முடியும். அதே சமயம் ஒயிட்டோட திறமை என்னன்னா ஹீரோ மூளையை காப்பி பண்ற மாதிரி ஒயிட்னால இன்னொருத்தவங்களோட உடம்பையே காப்பி பண்ண முடியும். ஹீரோவும் ஒயிட்டும் சேர்ந்து ஒரு லேப்ல ப்ராஜெக்ட் 345ன்னு ஒரு ரோபோட்டை செஞ்சுட்டு இருக்கானுங்க. இறந்து போன ஒரு ஆர்மி சோல்ஜரோட மூளையில இருந்து எல்லா தகவல்களையும் உருவாக்குன இந்த ரோபோட்டோட மூளைக்குள்ள செலுத்த முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஹீரோவோட இந்த ரிசர்ச் மட்டும் சக்சஸ் ஆயிட்டா மனிதர்களோட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு சோல்ஜரும் கிடைப்பான். அது மட்டும் இல்லாம இந்த இறந்து போன சோல்ஜர் வேற ஒரு நாட்டுக்கு சண்டை போட போகும்போது தான் அந்த இடத்துல இறந்திருப்பான். இப்போ அந்த நினைவுகளை எடுக்கிறது மூலியமா அவன் எப்படி செத்தான்றதையும் அந்த நாட்டோட படைகளை பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஹீரோவுக்கு எப்படியாவது இந்த ரிசர்ச்சை நல்லபடியா முடிச்சிட்டா அந்த நாட்டு மிலிட்டரியோட சக்தி பல மடங்கு அதிகமாகும். அதுக்காக தான் ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த இறந்து போன சோல்ஜரோட மூலையில இருந்து எல்லா டீட்டெயிலுமே அந்த ரோபோட்டோட ஆர்டிபிஷியல் மூளைக்கு வருது. டேட்டா மொத்தமும் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரோபோட் கண் முழிக்குது. இறந்து போன சோல்ஜர் போர்க்களத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் இறந்து போயிருப்பான். அவனோட மூளையும் இறந்து போன இடத்துலயே பாஸ் ஆகியிருக்கும். இப்ப திரும்ப கண் முழிச்ச உடனே போர்க்களத்துல இருக்கிற மாதிரியும் தன்னை யாரோ கொல்ல வராங்கன்ற மாதிரியும் பயங்கரமா கத்தும். அது மட்டும் இல்லாம கை கால் எல்லாமே ரோபோட் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த மூளையினால இவ்வளவு பெரிய ஷாக்க தாங்க முடியல. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அதோட கையை அதுவே குத்தி உடைக்குது. கை கால் முகம்னு எல்லா இடத்தையுமே அடிச்சு தன்னை தானே சேதப்படுத்திக்குது. அதை பார்த்து எல்லாருமே பயந்து அதை ஆஃப் பண்ணலாம் முயற்சி பண்ணும்போது யாராலையுமே அந்த ரோபோட் கிட்ட கூட நெருங்க முடியல. ஹீரோ தான் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த ரோபோட்டுக்கு பின்னாடி போய் அதோட முதுகில் இருக்க ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அந்த ரோபோட்டும் ஷட் டவுன் ஆகுது. இப்ப ஹீரோ பண்ண இந்த ரிசர்ச்சும் ஃபெயிலியர் ஆகுது. இதெல்லாம் பார்த்த ஹீரோவோட பாஸ் ஹீரோவை போட்டு கண்டபடி திட்டுறான். இது வரைக்கும் நீங்க 300க்கும் மேல ரோபோட்ஸ் உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒண்ணு கூட சக்சஸ் ஆனது கிடையாது. ஏதோ விதத்துல எல்லாமே ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. இந்த கம்பெனி மேல ஏகப்பட்ட இன்வெஸ்டர் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கூடிய சீக்கிரம் இந்த ரிசர்ச்சை ஒழுங்கா முடிங்க. அப்படி இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே நான் இழுத்து மூடிடுவேன்னு சொல்லி ஹீரோட பாஸ் அங்கிருந்து சொல்லிட்டு போறான். வாரக்கணக்கா மாத கணக்கா லேப்ல இருந்ததுனால ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு வரான். ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி நல்ல அழகான ஃபேமிலி இருக்கும். ஒய்ஃப் ஹீரோவை பார்த்து நீங்க லேபுக்கு போனீங்கன்னா திரும்ப எப்போ வருவீங்கன்னு தெரியாது. அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து எங்கேயாவது பிக்னிக் போலாமேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருப்பான். நைட் டைம்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். நைட் டைம்ல பயங்கர மழையில கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அங்கிருந்து ஒரு கம்பியில இடிச்சு பயங்கர ஆக்சிடென்ட் ஆகுது. நடந்த விபத்துல ஹீரோவை தவிர அவன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே இறந்து போறாங்க. சில நொடிகள்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஹீரோவால இந்த இழப்பை தாங்கவே முடியாது. ரோட்லயே உட்காந்து பயங்கரமா அழுவான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட ரிசர்ச் பத்தின ஞாபகம் வருது. உடனே ஒயிட்டுக்கு கால் பண்ணி ஆபீஸ்ல இருக்க எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லியிருப்பான். அசிஸ்டன்ட்டும் மெட்டா கிளாஸ் மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட தரான். இந்த டிவைஸ் எதுக்குன்னா யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட மூளை சில நிமிடங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். அதுக்குள்ள இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி அவங்க மூளையில இருக்க எல்லா தகவலையுமே இந்த டிவைஸ்ல ஏத்திட்டா எப்ப தேவைப்படுதோ அப்ப அந்த நினைவுகள் எல்லாம் திரும்ப எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஹீரோவும் இறந்து போன தான் குழந்தையோட நினைவுகள் எல்லாமே இந்த பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிக்கிறான். உடனே கிளம்பி லேபுக்கும் போறான். ஆனா இப்போ ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இறந்து போனவங்களோட மூளையில இருக்க தகவலை எல்லாம் இவன் காப்பி பண்ணிட்டான். அந்த மூளையை வைக்கிறதுக்கு ஆர்டிபிஷியலான ஒரு உடம்பு வேணும். ஆனா ஹீரோவோட லேப்ல இப்ப ஆர்டிபிஷியல் உடம்பு வெறும் 3 தான் இருக்கு. ஆனா இறந்து போனவங்க 4 பேரு. இப்ப ஹீரோவால யாராவது 3 பேரை தான் திரும்ப கொண்டு வர முடியும். எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் ஹீரோவால யாரை விடுறதுன்றதை முடிவு பண்ண முடியல. அதனால ஒரு பேப்பர்ல 4 பேரோட பேரையுமே எழுதி அதுல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்கள விட்டுறலாம்னு சொல்லி ஹீரோ முயற்சி பண்றான். குலுக்கப்பட்ட பேப்பரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒயிட்டை கூப்பிட்டு நீ எடுன்னு சொல்லுவான். ஆனா ஒயிட் என்னால எல்லாம் முடியாது. உன் ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். என்னால கண்டிப்பா இதை பண்ண முடியாது. இந்த முடிவு எடுத்தது நீ தானே. ஏதாவது ஒரு பேப்பரை நீயே எடுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோவும் தான் மனசை ரொம்பவே கல்லாக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதுல இருக்க பேரை படிக்கிறான். அந்த பேப்பர்ல யாரோட பேர் எழுதி இருக்குன்னா ஹீரோவோட கடைசி பொண்ணோட பேர் எழுதி இருக்கு. ஹீரோவால இது தாங்கவே முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீதமுள்ள 3 பேரோட நினைவுகளை அங்கிருந்த ஆர்டிபிஷியல் பாடிக்குள்ள செலுத்துறான். வெற்றிகரமா அந்த மெமரியும் ஆர்டிபிஷியல் மூளைக்குள்ள செலுத்தப்படுது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா ஹீரோவோட ஃபேமிலியில மொத்தம் 5 பேரை ஹீரோவோட சேர்த்து இப்ப அந்த பொண்ணை திரும்ப கொண்டு வர முடியல. ஆனா அந்த பொண்ணை பத்தின நினைவுகள் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் சரி மத்த 2 பசங்களுக்கும் சரி அவங்களோட மூளையில அந்த குட்டி பொண்ணை பத்தின நினைவுகள் கண்டிப்பா இருக்கும். ஒய்ஃபும் மத்த 2 பசங்களும் இந்த ஆர்டிபிஷியல் உடம்பு மூலியமா திரும்ப உயிர் கிடைச்சு வந்து பொண்ணு எங்கன்னு கேட்டா கண்டிப்பா பதில் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்கும்போது இந்த மூளையினால அதை தாங்க முடியாது.
முடியாது. அதனால இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, ஒய்ஃப் மத்த 2 பசங்களோட நினைவுகள கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி, தனக்கு ஒரு பொண்ணு இருந்ததாவே அந்த குட்டி பொண்ண பத்தின எல்லா நினைவுகளையும் அழிக்கிறான். ஆர்டிபிஷியல் மூளைய பயன்படுத்தி இன்னொருத்தங்களுக்கு காப்பி பண்ணணும்னா, கிட்டத்தட்ட 17 நாட்கள் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கணும். இந்த 17 நாளுக்குள்ள இடையில பவர் கட் ஆயிட்டாலோ, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நடந்துட்டாலோ, திரும்ப முதல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக ஹீரோ என்ன பண்றான்னா, நமக்கு கண்டிப்பா பவர் பேக்கப் தேவை. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த 17 நாள் நடக்கக்கூடிய ப்ராசஸ் நல்லபடியா நடந்து முடிக்கணும்னு சொல்றான். பவர் பேக்கப்காக ஹீரோவும் ஒயிட்டும் சேர்ந்து அங்க இருக்க எல்லா கார்ல இருந்தும் பேட்டரி எடுத்துட்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றாங்க. இப்போ பவர் பேக்கப்பும் ரெடியா இருக்கு. அந்த 17 நாளுக்கான காப்பி பண்ற ப்ராசஸ ஃப்ரெண்டு தான் ஸ்டார்ட் பண்றான். இப்பதான் ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து இன்னொரு விஷயத்த சொல்றான். இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்மி சோல்ஜரோட நினைவுகளை ஆர்டிபிஷியல் ரோபோட்டுக்குள்ள செலுத்தும் போது கண்முழிச்சு பார்த்து தான் மனுஷன் கிடையாது, உடம்பு முழுக்கவே ரோபோட்டா தான் இருக்குன்னு பதட்டப்பட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டான். அந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபும் பசங்களும் பண்ணிக்க கூடாது. அதுக்கான வழியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு ரொம்ப டைம் கிடையாது. இந்த 17 நாளுக்குள்ள இந்த பிரச்சனைக்கான வழியை நீ கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி ஒயிட் ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோவும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ ஓப்பனா அந்த லேப்ல வேலை செய்ய முடியாது. ஏன்னா இன்வெஸ்டர் எல்லாருமே கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி கொடுத்து இந்த ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்க பல கோடி மதிப்பில் உள்ள மிஷினையும் கம்ப்யூட்டரும் தன்னோட பர்சனல் தேவைக்காக பயன்படுத்துறான்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஹீரோ வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால யாருக்குமே தெரியாம ரொம்பவே ரகசியமா தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்க. அதே நேரம் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து உங்க ஒய்ஃபும் பசங்களும் எங்க காணும், 2-3 நாளா அவங்கள பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அதே நேரம் அவங்களையும் யாரும் மீட் பண்ணக்கூடாது, ரொம்பவே தனிமைப்படுத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியில வரலன்னு சொல்லி ஒய்ஃபோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்களை கொஞ்சம் சமாளிக்கிறான். நாட்களும் போயிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஹீரோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் லேப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இறந்து போன தான் ஒய்ஃபோட உடம்பு அங்க பெட்ல இருக்கும். அந்த உடம்புல ஏகப்பட்ட வயர்களை செலுத்தி நினைவுகளை எல்லாம் ஆர்டிபிஷியல் மூளைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஒய்ஃபுக்கு பக்கத்துல போய் உட்காந்து கையை தொடும்போது மூளையில சில மாற்றங்கள் நடக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு இன்னொரு ஐடியா வருது. நம்ம இது வரைக்கும் ரிசர்ச் பண்ண எல்லாமே மூளை வந்து ஒரு மனுஷனோட மூளையாகும் இரும்பாலையும் பிளாஸ்டிக்காலையும் செய்யப்பட்ட ஒரு உடம்பு தான் ஒரு மனுஷனோட மூளைக்கு கொடுத்துருப்போம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நம்மளோட உடம்பு கிடையாது, ரோபோட்டோட உடம்புன்னு சொல்லி குழப்பம் முடிஞ்சு நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே வீணா போயிருக்கு. உண்மையான ஒரு மனித உடம்பு மாதிரியே செயற்கையா செஞ்சு அந்த மூளைக்கு கொடுத்துட்டா கண்ணில் பார்க்கும்போது நம்மளோட கை தான், முகமும் நம்மளோட தான் சொல்லி அந்த மூளை ஏத்துக்கும். அதனால வேற எந்த பிரச்சனையும் வராது, தன்னை தானே அழிச்சுக்கவும் செய்யாதுன்னு சொல்லி ஹீரோ ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறான். ஹீரோவும் ஒயிட்டும் லேப்ல நாள் கணக்கா வேலை பார்த்து மனித உடம்பு மாதிரியே செயற்கையான ஒரு உடம்பு செய்யறானுங்க. அந்த 17 நாளும் முடிஞ்சு எல்லாரோட நினைவுகளும் அந்த ஆர்டிபிஷியலான பிரெயினுக்கு போகுது. அந்த செயற்கையான மூளையை எடுத்துட்டு வந்து ஹீரோ உருவாக்குன மனுஷன் மாதிரியே இருக்க செயற்கையான உடம்புல வைக்கும்போது மூளை இந்த உடம்பு ஏத்துக்குது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஹீரோவோட வாழ்க்கையும் அவன் குடும்பத்தோட நல்லபடியா போகுது. ஹீரோவோட ஒய்ஃப் உயிரோட அவங்களோட உண்மையான உடம்புல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போன நினைவு திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணும். ஏகப்பட்ட நாட்கள் தூங்காம கூட அழுதுருக்காங்க. அந்த பிரச்சனை மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா இறந்து போன நினைவுகளை ஹீரோ மொத்தமா அழிக்கிறான். ஆனா ஒய்ஃபுக்கு அப்பப்போ நம்ம ஏதோ மறந்துட்ட மாதிரியும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்ற மாதிரி எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவங்களோட மூளை பயங்கரமா வேலை செய்யும். அது மூலியமா சில பிரச்சனைகளும் வருது. அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் இப்ப வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுறான். இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஒய்ஃபால தாங்கவே முடியல. ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம அவங்க அங்கிருந்து ஓடி போறாங்க. ஆபீஸுக்கு வந்து முதல் சீன்ல ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ரோபோட் தன்னைத்தானே குத்திட்டு அழிச்சிருக்கும். அந்த பிரச்சனையை திரும்ப சரி பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இன்னொரு இறந்து போன பாடியும் வரும். அதோட நினைவுகளை இன்னொரு ரோபோட்ல ஏத்தலாம் முயற்சி பண்ணும்போது நடந்த விபத்துல அந்த இறந்து போன பாடியோட மூளையும் சேர்ந்து டேமேஜ் ஆகிருக்கும். அதனால எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த நினைவுகளை திரும்ப எடுக்க முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ தன்னோட நினைவுகளை அந்த ரோபோட்டுக்குள்ள போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறான். லேப்ல வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃபும் 2வது பொண்ணும் எங்களுக்குள்ள என்னவோ ஆகுதுன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. என்னதான் ஹீரோ தன்னோட கடைசி பொண்ணோட நினைவுகளை அவங்களோட மூளையில இருந்து எரேஸ் பண்ணியிருந்தாலும் ஏதோ கிளிச்சு மாதிரி அப்பப்போ அந்த பொண்ணோட நினைவுகள் எல்லாருக்குமே வந்து போயிட்டு இருக்கும். அதனால எல்லாருக்கிட்டையும் ஹீரோ நடந்த உண்மையை சொல்றான். நம்ம பிக்னிக் போகும்போது நடந்த ஆக்சிடென்ட்ல நீங்க எல்லாருமே இறந்து போயிட்டீங்க. என்னோட ஆராய்ச்சியை வச்சு உங்க எல்லாருமே உயிரோட கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா என்கிட்ட இருந்தது 3 ஆர்டிபிஷியல் பாடி தான். அதனால நம்ம கடைசி பொண்ணை என்னால காப்பாற்ற முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சுன்னு சொல்லி பயங்கரமா அழுவான். அதே நேரம் பாஸ் ஹீரோட வீட்டுக்கு வரான். என்னதான் ஹீரோ யாருக்குமே தெரியாம ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் ஹீரோவோட பாஸை ஏமாத்த முடியல. பாஸ் ஹீரோவை பார்த்து நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரியும், இப்போ உன்னோட வீட்டுல இருக்கிறதும் உன்னோட குழந்தைகளும் ஒய்ஃபும் கிடையாது, என்னோட கம்பெனி ப்ராப்பர்ட்டி தான் உன்னோட வீட்டுல இருக்கு, கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து உன் இந்த ரிசர்ச் பண்ண சொன்னா உன்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக நீ அதை யூஸ் பண்ணிருக்க, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்ச் பண்றது இறந்து போனவங்களும் உயிரோட கொண்டு வரதுக்காக கிடையாது, முழுக்க முழுக்க அமெரிக்கன் ஆர்மிக்காக மட்டும் இந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஃபண்டிங் பண்றது வெளியில இருந்து வேற ஏதோ ஒரு இன்வெஸ்டர் கிடையாது, அமெரிக்கன் கவர்மெண்ட் அமெரிக்கன் ஆர்மிக்காக அவ்வளவு பணத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட ரிசர்ச்சும் முழுசா முடிஞ்சிருச்சு, ஒழுங்கா ரிசர்ச் பத்தின எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட கொடுத்துட்டு எங்கேயாவது போய் உயிரோட வாழ்ந்துக்கோ, தேவையில்லாம உன்னோட உயிரை விட்டுறாதுன்னு சொல்லி பயங்கரமா வரட்டும். ஆனா ஹீரோ அதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவான். ஹீரோக்கு இவ்வளவு நாளா இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்றது வேற ஏதோ ஒரு இன்வெஸ்டர் தான் நினைச்சிட்டு இருக்கும். ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட் இதுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்கள எதிர்த்து நம்மளோட போராட முடியாது, வேற வழி இல்ல, அந்த ரிசர்ச் எல்லாம் கொடுத்துடலாம்னு சொல்லி கீழே பேஸ்மெண்ட்ல வச்சுதான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பாச பேஸ்மெண்ட்டுக்கு
லேபுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சின்ன சிப்புக்குள்ள தான் இந்த ரிசர்ச் பத்தின எல்லா டீட்டெயிலும் உள்ள இருந்திருக்கும். அதை எடுத்து பாஸ போட்டு பயங்கரமா அடிப்பான். ஆனா ஹீரோ வேலை பார்த்த லேப்லயும் இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா ஆர்டிபிஷியல் மூளையை ஒரு மனுஷனோட மூளையில ரோபோட்டோட உடம்புல வைக்கும்போது தன்னைத்தானே அடிச்சு அழிச்சுக்கும். அதை சரி பண்றதுக்காக ஒரு சின்ன கோடு எழுதியிருப்பான். அதை வச்சுதான் தன்னோட குழந்தையும் ஒய்ஃபையும் அந்த மாதிரி ஆகாம தடுத்திருப்பான். அந்த ப்ரோக்ராம் மட்டும் லேப்ல இருக்காது, ஹீரோ கிட்ட மட்டும் தான் இருந்திருக்கும். கண்டிப்பா இதை வாங்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சிப் எடுத்து தீல போட்டு எரிச்சிடறான். வீட்டுல இருந்து ரிசர்ச் பத்தின எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி கார் எடுத்துட்டு கிளம்புவாங்க. ஆனா ஹீரோ எதிர்த்தது ஏதோ ஒரு சாதாரண குரூப் கிடையாது, அமெரிக்கன் கவர்மெண்ட் எதிர்த்து நிக்கிறான். அதனால மொத்த மிலிட்டரி வீட்டுக்கு முன்னாடி இறங்கி இவனை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அங்கிருந்து தப்பிச்சிடறான். ஆனா ஹீரோட ஃபேமிலியே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி திரும்ப லேபுக்கே போறான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு உண்மை தெரியுது. ஹீரோ பண்ணிட்டு இருந்த ரிசர்ச் சக்சஸ் ஆயிடுச்சுன்றத பாஸ் கிட்ட போட்டு விட்டதே ஹீரோட அசிஸ்டன்ட் ஆன அந்த ஒயிட் தான். அதை பார்த்து பயங்கர கோவப்படுவான். பாஸ் அந்த ரிசர்ச் பத்தின டீட்டெயில் கொடுன்னு கேட்கும்போது என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன்னு சொல்லுவோம். அதை கேட்டு கோவமான பாஸ் கையில கன்னை எடுத்து ஒயிட்ட தலையிலேயே சுட்டு அதே இடத்துல கொலை பண்றான். தலையில சுட்டதால ஒயிட்டோட மூளை பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் அவனோட மூளையில இருக்க நினைவுகளை வெளியில எடுக்கவே முடியாது. அதையும் சொல்லி ஹீரோவை பயங்கரமா மிரட்டுவான். இப்ப மட்டும் உன்னோட ரிசர்ச் பத்தின டீட்டெயில் என்கிட்ட கொடுக்கலன்னா உன்னோட ஒய்ஃப் பசங்க எல்லாரோட தலையிலும் சுட்டு கொலை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அந்த நினைவுகளை வெளியில எடுக்க முடியாது. உன்னோட ஃபேமிலி வேணும்னா ஒழுங்கா அந்த டீட்டெயிலை கொடுன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவான். ஹீரோவுக்கு இப்ப வேற வழி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோவோட நினைவுகள் எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட் 345 சொல்லி ஒரு ரோபோட்டோட மைண்ட்ல ஏத்தி வச்சிருப்பான். இப்ப அந்த ரோபோட் ஆக்டிவேட் பண்றான். ஆக்டிவேட் ஆன உடனே அது ஒன்றும் மனுஷனோட உடம்பு கிடையாது. அதனால அங்க இருக்க எல்லாரையுமே போட்டு பயங்கரமா அடிச்சு வெளுக்கும். எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு ஒரு கட்டத்துல பாஸோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணும். அப்போ ஹீரோ உள்ள வந்து அந்த ரோபோட்டை தடுத்து பாஸ் கிட்ட ஒரு டீல் போடுறான். இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, நானே இந்த ரோபோட்டும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். என்னோட மூளை எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் இந்த ரோபோட்டோட மூளையும் வேலை செய்யும். உன்னோட ரிசர்ச்சுக்கு இந்த ரோபோட்டை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா மனுஷ ரூபத்துல இருக்க என்ன நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்கான உத்தரவாதத்தை நீ கொடுக்கணும்னு சொல்லி பாஸ் கிட்ட கேட்பான். பாஸும் சரின்னு சொல்லிடுவான். ஆனா ரோபோட் அடிச்ச அடியில பாஸ் அதே இடத்துல இறந்து போறான். ஆனா இறந்து போயிட்டாங்க. அவனோட மூளையில இருக்க நினைவுகளை வச்சு இன்னொரு டூப்ளிகேட் பாடியில அந்த நினைவுகளை ஏத்தி பாஸை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துருவாங்க. கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வயசானவர் பாஸை பாக்குறதுக்காக வீல் சேர்ல வராரு. பெட்டியில கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து நான் பழையபடி நடக்கணும், அதுக்கு உன்னால மட்டும்தான் உதவி பண்ண முடியும், எனக்கும் ஒரு ஆர்டிபிஷியலான பாடி வேணும்னு சொல்லி கேட்பான். பாஸும் நேரா வந்து ஹீரோ கிட்ட சொல்றான். ஆனா இங்க இருக்கிற ஹீரோ யாருன்னா அந்த ரோபோட் அந்த வயசானவருக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குது. லேப்ல ரோபோட் இருக்குன்னா உண்மையான ஹீரோ எங்கன்னு பார்த்தா யாரோட தொந்தரவுமே இல்லாம ஒரு பீச்ல அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான். ஹீரோவோட கடைசி குழந்தையை மட்டும் காப்பாற்ற முடியாம போயிருக்கும். இப்போ ஒரு வழியா அந்த கடைசி குழந்தையுமே காப்பாத்தி அவன் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறான். யாரோட தொந்தரவுமே இல்லாம குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டி இதோட இந்த படம் வாங்கி முடியுது. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு நல்ல படத்துல பாக்குறேன். நன்றி.